நாங்க இன்றைக்கு பார்க்க போறது மிக முக்கியமான ஒரு பாடம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில அவனுடைய அத்தியாவசிய அன்றாட நடவடிக்கைகள் அத்தியாவசியமான அவனோட பழக்கத்துக்கு கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் தான் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு என்ற நேரம் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரணும். மனிதனை பொறுத்தவரையில மனிதன் எப்பயும் பாவம் செய்யக்கூடியவன். அது அவனுடைய இயல்பு. பலவீனமான நிலையில மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். எனவே அவன் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற நிலைகள்ல அவன் பாவங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள். அவர்களுள் பாவ மன்னிப்பு கோருபவர்களே பாவம் செய்பவர்கள் சிறந்தவர்கள். திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. வெறுமனே பாவம் செய்பவர்கள் என்ற சாதாரண இயல்போடு இருந்து விடாமல் அவர்கள சிறந்தவர்களாக வரணுமாக இருந்தா அவன் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா நபிமார்களும் பாவம் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், முதல் மனிதன் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சூனத்துல படைத்ததுக்கு பிறகு சூனத்துல வைத்த போது وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ என்று அல்லாஹ் அவங்கள பார்த்து சொன்னார். என்ன? ஆதமை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் இந்த சுவனத்தில் வசியுங்கள். ஆனால் குறிப்பிட்ட ஒரு மரத்தை காட்டி சொல்கிறான், இந்த வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். அப்படி நீங்க நெருங்கினீங்கன்னா தவறிழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று சொன்ன போது ஷைத்தான் அவர்களை வழிகெடுக்க முயற்சி செய்கிறான். பல ஆசைகளை காட்டி வழிகெடுக்க முயற்சி செய்கிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு மாறாக அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அந்த இயல்பின் அடிப்படையில் அந்த பாவத்தை செய்கிறார்கள். உடனே அல்லாஹ் அதுக்குரிய தண்டனையையும் அங்கே வழங்குகிறார். அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 பேரும் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள். قال ربنا إننا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எங்களுடைய இறைவா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொண்டோம். நீ எங்களை மன்னித்து அருள் பாலிக்கவில்லை என்றால், கிருபை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள். இதே வசனம் சூரா பக்ராவிலையும் வருகிறது. நான் சூரா பக்ராவில் வர வசனத்தை எனக்கு ஓதி காட்டிப்பட்டது. அப்ப அதற்கு பின்னால அவர்களை மன்னித்ததையும் அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் மிகவும் மன்னிக்க கூடியவன், அவன் மன்னித்தான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய வலிமன் தகல பைத்திய முஃமினன் வல் முஃமினீன வல் முஃமினாத் வலா தஸிதில் ஸாலிமீன இல்லா தபாரா. என் இறைவனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும்
மொமினான ஆண்களுக்கும் மொமினான பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக. மேலும் அநியாயக்காரர்களுக்கு அழிவே அல்லாது வேறு எதனையும் நீ அதிகரிக்காதே என்றும் அவர் பிரார்த்தித்தார். அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனையும் எங்களுக்கு ஒரு பாடத்தில் இங்கே தரப்பட்டிருக்கிறது. எமது இரட்சகனே, எங்களை நீ நிராகரிப்பவரின் துன்பத்துக்குள்ளாக்கி விடாதே. எங்களை நீ மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீதான் அனைத்தையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாக இருக்கிறான் என்று பல இடங்கள்ல குர்ஆன் எங்களுக்கு இதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இது மட்டுமல்ல பிள்ளைகள், நபிமார்கள் எல்லாரும் பாவம் செய்தார்கள் என்றது அர்த்தம் அல்ல. அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை மிக நெருங்குவதற்கு ஒரு வழியாக இதனை பயன்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் என்ற அந்த வழிமுறையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதன் மூடாக அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய மனிதர்களாக, சிருஷ்டிகளாக அவர்கள் உலகத்தில் மாறி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இருந்து பார்க்கிறோம். ஏன்னா நீங்க பாருங்க, அல்லாஹ் சில விஷயங்களை சொல்ற போது சொல்லிவிட்டு பின்னால இன்னஹு கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அவன் மிகவும் பாவங்களை மன்னிப்பவனும் இரக்கமுடையவனுமாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வே சொல்லுகிறான். அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவன். அதற்கு நாங்கள் தயாராக இன்னும் அதனை கேட்க வேண்டும் என்பதுதான் இங்க நாங்க பார்க்கிற விஷயம். அடுத்தது பிள்ளைகள், பாவ மன்னிப்பு பற்றி, இஸ்திக்ஃபார் பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது? சூரா நிசாவினுடைய 31வது வசனம் எப்படி சொல்கிறது? நீங்கள் தௌபா செய்து பிழை பொறுக்க தேடி நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு, நீங்க அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக ஆக்குவதற்காக நபிமார்கள் இதனை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று. அதே மாதிரிதான் நீங்க குர்ஆன் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. சூரா நிசா இந்த 31வது வசனம் சொல்கிறது, பிழை பொறுக்க தேடுவதனூடாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்துல பிழை பொறுக்க தேடுவதனூடாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எனவேதான் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இன்னொரு இடத்துல பாருங்க, 66ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம், ஈமான் கொண்டவர்களே, களப்பற்ற மனத்தோடு அல்லாஹ்விடம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோருங்கள். உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை உங்களை விட்டு போக்கி உங்களை சூன சோலைகளில் பிரவேசிக்க செய்வான். அவற்றின் கீழே ஆறுகள் சதா ஓடிக்கொண்டே இருக்கும். தன் நபியையும் அவருடன் ஈமான் கொண்டார்களே அவர்களையும் அந்நாளில் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். அன்று ஈடேற்றம் பெற்ற அவர்களுடைய பிரகாசம் ஒளி அவர்களுக்கு முன்னும் அவர்களுடைய வலப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும். அவர்கள், எங்கள் இறைவா, எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக, எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக, நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன் என்று கூறி பிரார்த்தனை செய்து கொண்டு இருப்பார்கள். மறுமை நாள்ல அல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய வெகுமதிகளை கொடுத்த நேரத்திலேயும் அவர்கள், இறைவா நீ எங்களுடைய பிரகாசத்தை முழுமையாக்குவாயாக, எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக என்று கேட்கக்கூடிய மனிதர்களாக, நல்ல மனிதர்கள், இறை விசுவாசிகள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை நாங்கள் இங்க இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். பிள்ளைகளே, உண்மையில இந்த வசனம் இந்த மாதிரியான வசனங்கள்ல இருந்து எங்களுக்கு விளங்கியலும் மன்னிப்பு என்றது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒன்று. நாங்க அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பதனூடாக அல்லாஹ்கிட்ட நாங்க மிக நெருக்கமாக
போகக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு இருக்கிறது. இது முஃமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். இறை நேசத்துக்கு உட்பட்டது. அல்லாஹ் எங்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் கீழ் வருகின்ற குர்ஆன் வசனம் ஹதீஸ்கள் இருந்து புரியக்கூடியதாக இருக்கிறது. என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பவன். நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன், மிக கருணையுடையவன் என்று நான் கூறியதை நபியே நீர் கூறுவீராக என்று அந்த குர்ஆன் வசனம் 39வது அத்தியாயத்துல 53வது வசனம் சொல்லி காட்டுகிறது. தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டு பெரும் பெரிய அதிகமான பாவங்களை செய்துவிட்ட மனிதர்களை பார்த்து குர்ஆன் சொல்கிறது, லா தக்னுது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம், நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் களப்பற்ற மனத்தோடு பாவம் செய்கின்ற நோக்கம் இல்லாமல் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவாயிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் கைவசம் எனது ஆத்மா இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக வானம் பூமிக்கு இடைப்பட்ட பகுதிகளை நிரப்பும் அளவு நீங்கள் பாவம் செய்திருந்த போதிலும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக அவன் மன்னிக்கவே செய்கிறான். சில அறிவிப்புகள்ல கடல் நுரை அளவு என்று வருகிறது, வானங்கள் பூமி அளவு, அவற்றுக்கு இடைப்பட்ட பகுதிகளை நிரப்புகின்ற அளவு என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்க ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, பனி இஸ்ராயேலியருடைய காலத்துல நினைக்கிறேன், ஒரு மனிதர் 99 கொலைகள் செய்துவிட்டு ஒரு மத குருவிடம் செல்கிறார். அங்கே போய் அந்த மனிதரிடம் அந்த மத குருவிடம் கேட்கிறார், நான் 99 கொலைகள் செய்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அப்ப அந்த மனிதர் சொல்கிறார், அந்த மத குரு சொல்கிறார், இவ்வளவு பெரிய பாவம் செய்து உன்னை அல்லாஹ் மன்னிப்பானா? எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறாய்? அந்த ஆத்திரத்துல அந்த மத குருவை முறையை விட்டு 100 பேரை கொலை செய்து விடுகிறார். இப்ப இன்னொருவரிடம் போய் கேட்கிறார், நான் 100 கொலைகள் செய்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? அந்த மனிதர் சொல்கிறார், அந்த மத குரு சொல்கிறார், நிச்சயமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க போதுமானவன். நீ என்ன செய்ய வேண்டும்? நீ வாழுகின்ற சூழல் உனக்கு பொருத்தமானதல்ல. நீ இந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே போய் அல்லாஹ்விடம் மன்றாடி பாவ மன்னிப்பு கேள், நிச்சயமாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க போதுமானவன் என்று சொல்கிறார். அப்ப அவன் அந்த கொலையாளி அந்த ஊரை விட்டு அந்த மனிதருடைய அந்த உபதேசத்தை கேட்டு வெளியேறி செல்கிறார். இடையில் மரணிக்கிறார். இறுதியில் அவர் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டதாக அந்த சம்பவம், அந்த ஹதீஸ் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. எனவே அல்லாஹ் மிகவும் மன்னிக்க போதுமானவன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளில் நாங்கள் குறை கண்டுவிடக்கூடாது. அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, மன்னிக்க மாட்டானா என்று சந்தேகத்தோடு மன்னிப்பு கேட்பதல்ல. பிள்ளைகள் டைம் அவுட் ஆகிய ஸ்டார்ட் பண்ண உடனே சொல்லி நான் இந்த கட் பண்ணிட்டு திரும்ப எடுக்கவா? இல்ல, கட் பண்ணிட்டு திரும்ப போடிய.